What bro? It's very wrong bro. Okay bro, what is right bro? Do that bro. சப்ஜெக்ட் கோவம் வரலன்னா சப்ஜெக்ட் வீக்னு அர்த்தம். புரியுதா? நீங்க மக்களுக்கு ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும். நீங்க விரும்புற படிக்கிறதுக்கு போற குழந்தை ஸ்கூல் அந்த பசங்க வந்து தெருவுல வந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இல்லாத பெரிய எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி இவர் என்ன ப்ரீ கேஜி பையனா? இவர் என்ன சொன்னார் நடுவுல? நம்ம பசங்க ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாரா இல்லையா? நீங்க ஒரு மாற்ற கட்டமைக்கிறீங்களான்னு கேக்குறேன். ஒரு பிம்ப வழிபாடு தான் இந்த நாட்டுல இருக்குன்னா விஜய் அதிமுக இல்லாத பிம்ப வழிபாடா? எனக்கு விஜய பார்த்து ஸ்டாலின் அவர்கள் அதே மாதிரி சட்ட பேண்ட் போட்டு அப்பான்னு சொல்றாரு, உதயநிதி அண்ணான்னு சொல்றாருன்னு ஆதவர்ஜுனா பேசுறாரு. இதெல்லாம் தான் அரசியல். நான் வேட்டி சட்டை கட்டுறேன், அதே மாதிரி முதலமைச்சர் வேட்டி சட்டை என்ன பார்த்து கட்டினாருன்னு சொல்லி அப்பால அரசியல் இல்ல, அண்ணன்ல அரசியல் இல்ல, இந்த சட்ட பேண்ட்ல அரசியல் இல்ல. இதுதான் யார் அழுத்தம் கொடுக்காம இருந்தா அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணலாம். இதெல்லாம் தான் அரசியல். நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சவங்க கிட்ட போய் சொல்ல போறீங்க இவன் பண்றது தப்பு, இவன் பண்றது சரின்னு. இங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? மீடியாவை வச்சு மேக்கப் பண்ணிடலாம். எங்க அண்ணாமலை திமுக அப்படிதான் பண்ணுதுன்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. அப்ப திமுக மீடியா செட்டிங்ஸ்னு சொல்றாரு. சரி, நீங்க ஏதாவது ஒரு பண்ணி காட்டுங்க களத்துல. மீடியா செட்டிங்ஸ்னா நான் என்ன கேக்குறேன்? ஊழலும் பிரச்சனை, மாநில உரிமைகளும் முன்னெடுக்கல. ரெண்டு இணைச்சவங்க முன்னெடுக்கல. நான் அதனாலதான் சொன்னேன், நீ களத்துக்கு வான்னு. மேடையில் நின்று பேசிக்கிறது, ரெண்டு பேரையும் ஒன்னா பேசுறேங்கிறது வந்து சாதாரண விஷயம். நீங்க பாசிச அரசியலை களத்துல நின்று புல்டோசருக்கு எதிராக கை நீட்டி பேசிட்டு தான் தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் உட்பட எல்லாரும் அந்த மேடையில பேசினவங்க விஜய் அவர்கள் 2026 ஆட்சி அமைப்பாரு, தமிழ்நாட்டின் புதிய நம்பிக்கையா விஜய் தெரிகிறாரு, 2026 முதல்வர் ஆவாரு, நான் இங்க வந்து தமிழ்ல உரையாற்றுவேன் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் பேச்சுல இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். மோடி அவர்களை பிரதமர் ஆக்குனவர், தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை முதல்வர் ஆக்குனவர் அப்படின்லாம் பலரால பேசப்பட்ட ஒருத்தர் விஜய் முதல்வர் ஆவாரு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டின் நம்பிக்கைன்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லை, ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளுக்கு அரசியலில் ரோல் இருக்குது. ஆனால் அவங்க தான் முதல்வரை உருவாக்குறாங்க அப்படின்னா சரி, உருவாக்கிட்டு போட்டுன்னு விட்டுறலாம். ஆனால் மக்களில் முடிவெடுப்பாங்க. சரி, நீங்கள் அரசியலில் வந்து இளைஞராக இருக்கலாம், அரசியலில் இளமையாக இருக்கலாம், ஆனால் அரசியலில் குழந்தையா இருக்கக்கூடாது. பிரசாந்த் கிஷோர் குழந்தையா? பிரசாந்த் கிஷோரோ அல்லது விஜயோ இவங்க வந்து மக்கள் உங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ 2வது ஆண்டு வெற்றி விழா மாதிரி கொண்டாடுறீங்க, தொடக்க விழா. அதான் 2வது ஆண்டை நோக்கி வெற்றிகரமாக போகிறீங்க. இந்த 2 வருஷத்துல என்ன பண்ணிட்டீங்கன்னு மக்களுக்கு தெரியாதா? பார்க்கலையா? இந்த 2 வருஷத்துல எத்தனையோ அரசியல் பிரச்சனையை மக்கள் எதிர்கொண்டுட்டு தான் இருந்தாங்க. நீங்க வெள்ளத்துக்கு வந்தீங்களா அப்படியெல்லாம் நான் வந்து கொச்சையா சின்ன சின்ன விஷயங்களை கேட்க விரும்பல. நீங்க வாங்க, வராம போங்க. ஆனா வெள்ளத்துக்கு நமக்கு வந்திருக்க வேண்டிய உரிமை மறுக்கப்பட்ட பொழுது அந்த உரிமை மறுப்புக்கு எதிராக திமுக பேசட்டும், கம்யூனிஸ்டுகள் பேசட்டும், அது வேற. டிவிகே உடைய பொருள் என்ன? இப்ப இந்தி திணிப்புன்னு ஒரு முக்கியமான பிரச்சனை வருது. நீங்க போற போக்குல கருத்து சொல்லிட்டு போறீங்க. அதுக்கு உங்களுக்கு 2வது ஆண்டு தொடக்க விழா வேண்டி இருக்கு. இல்ல, ஒரு ட்விட்டர்ல போட்டாரு, உடனே அறிக்கையை கொடுத்துட்டாரு. ஏங்க, மக்கள் ட்விட்டர்ல உட்காந்துட்டு இல்லைங்க, சாதாரண மக்கள் வந்து இந்த பிரச்சனை புரியாம குழம்பிக்கிட்டு இருக்காங்க. விஜயை நோக்கியே நேரடியாக அட்டாக் வந்தது இல்ல, நீ நடத்துற ஸ்கூல்ல மும்மொழி இருக்கா இல்லையான்ட்டு. அப்போ இந்த பிரச்சனைய மக்களுக்கு சரியான திசையில சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. இப்ப இங்க 3 மொழி படிக்க அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நிகழ்வே மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நடத்துற நாடகம் அப்படின்னு அவர் குறிப்பிடாரு. நம்ம பாசிசமும் பாயாசமும் அரசியல் எதிரையும் கொள்கை எதிரையும் சேர்ந்து நடத்துற நாடகம். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிறாரு. ஓகே ப்ரோ, வாட் இஸ் ரைட் ப்ரோ? டூ தட் ப்ரோ. இப்போ இந்த விவாதம் நடந்துட்டு இருக்கு. இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு எதிர்ப்புங்கிறது இந்த நாட்டில் விவாதிக்கப்படுற முக்கியமான பிரச்சனை. இப்போ அவர் ஸ்கூல்லேயே மும்மொழி இருக்குன்னு வச்சுக்கலாம். மும்மொழியை இந்த மாநிலத்தில் ஒட்டுமொத்தமா எதிர்த்திருந்தா, அதாவது இந்தியே கூடாதுன்னு சொல்லியிருந்தா எந்த ஸ்கூல்லையும் அப்படி ஒன்று இருந்திருக்காது. இங்க பிரச்சனை என்னன்னா திணிக்க கூடாது, 1. 2வது, ஒரு மொழியில் பாஸ் ஆகிறத ஒரு வகுப்பில் பாஸ் ஆவதற்கான கட்டாயமாக திணிக்க கூடாது. ஏன்னா நம்முடைய அரசு பள்ளி அதுதான் அவரோட நிலைப்பாடாக இருக்கு. அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து ஆதரிக்கணும். அதை விட்டுட்டு விஜய் வேற ஒரு இடத்துல வைக்கிறது. விஜய் பேசி இருக்கிறதுங்கிறது ஒரு மேடை பேச்சு. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு அரசியல் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. நாங்க திணிக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆள் யார் தெரியுமா? கல்விக்கான நிதியை மறுக்கிறவர். உங்க மேடை பேச்சுல கல்வி நிதியை மறுத்தா தப்புன்னு இருக்கு. ஆனா மறுத்தா உங்களுக்கு கோவம் வரணும் இல்ல. சப்ஜெக்ட் கோவம் வரலன்னா சப்ஜெக்ட் வீக்னு அர்த்தம். புரியுதா? நீங்க மக்களுக்கு ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும். நீங்க விரும்புற படிக்கிறதுக்கு போற குழந்தை ஸ்கூல் அந்த பசங்க வந்து தெருவுல வந்து போராடிட்டு இருக்காங்க.
அவங்களுக்கு இல்லாத பெரிய வேலை நிதி கொடுக்க வேண்டியது உங்களோட கடமைன்னு சொல்றாரு. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு கட்சி நடத்துறதுங்கிறது வெறுமனே மேடல உட்காந்து பேசுறது இல்லைன்ற நானு. 2026 முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறீங்கல்ல, உங்களை சுத்தி பேசுறவங்க எல்லாருமே அரசியல தொழிலா பாக்குறவங்க. ஆதவ அர்ஜுனாவுடைய கம்பெனி பேரு, அதோட தொழில் வந்து அரசியலுக்கு ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறது தான். பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்து உங்க நண்பர்ன்றீங்க, அவரோட தொழில தான். அவர் மோடிக்கும் பண்ணியிருக்காரு, திமுகவுக்கும் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் தொழிலாத பாக்குறவர். 4 வருஷமா அந்த தொழிலை விட்டுட்டேன், நான் இன்னைக்கு வந்திருக்கிறது உங்களுடைய நண்பரா விட்டுட்டேன்னு சொல்லிட்டு 2024 தேர்தலுக்கு முன்னால எத்தனை வீடியோல பேட்டியா கொடுத்தாரு? 2024 தேர்தலுக்கு முன்னால எத்தனை சேனலுக்கு போய் பேட்டி கொடுத்தாரு? ஒரு தொழிலை விட்டவரா? இவர் சொன்னது நடந்துதான்னு சொல்லுங்க. அப்ப இவர் வந்து வார்த்தை வியாபாரி. அவரை கூட வந்து பக்கத்துல எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க. நான் வந்து டிவிக்காக வந்து நீ இதைத்தான் செய்யணும்னு சொல்லல, ஆனா நீங்க என்ன செய்யறீங்களோ அதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். நீங்க பரந்தூருக்கு போனீங்க, வேங்கை வயலுக்கு போவாங்கன்னு சொன்னீங்க, எல்லாம் ஓகே. ஆனா அந்த பரந்தூர் விவசாயி இன்னைக்கு வரைக்கும் போராடு. நேத்து அவரோட போராட்டத்துல சண்முகம் தோழர் போய் நிக்கிறாரு. சோ எங்களுக்கு நானும் கடைசி வரை நிப்பேன்னு விஜய் தான் சொன்னாரு. நீங்க நிக்கலன்னா பரவாயில்ல, உங்க கட்சி நிக்கணும் இல்லங்க களத்துல. நீங்க ஹேஷ்டாக் பிரச்சாரத்தை பத்தி பெருசா பேசுறீங்க. நடுவுல பசங்க மாதிரி இவர் என்ன ப்ரீ கேஜி பையனா? இவர் என்ன சொன்னார் நடுவுல? நம்ம பசங்க ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாரா இல்லையா? ஏங்க உங்க முகம்தான் அடையாளம், உங்க சிரிப்பு தான் அடையாளம்னு லயலா மணி அந்த தம்பி பேசலாம். ஆனா அதுக்கு உங்களுக்கு சிரிப்பு வரக்கூடாது. அந்த இடத்துல நீங்க அந்த பேச்சை நிறுத்தணும்ன்ற நான். நீங்க ஒரு மாற்ற கட்டமைக்கிறீங்களான்னு கேட்கிறேன். ஒரு பிம்ப வழிபாடு தான் இந்த நாட்டுல இருக்குன்னா, இது நம்ம பல தடவை சொல்லிட்டோம். விஜய் அதிமுக இல்லாத பிம்ப வழிபாடா? நான் கேட்கறேன், அதை தாண்டி மாற்றுன்னு சொல்றவங்க அதை பேசுங்கன்ற நானு. நான் வந்து இங்க பாருங்க, நான் இந்த அரசியலுக்கு புதுசா வரல. வைகோ இந்த அரசியல்ல பெரிய மாற்றம் ஏற்படுத்துவான்னு வந்தாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு விஜயகாந்த் ஞாபகம் இருக்கும், கார்த்தி ஞாபகம் இருக்கும், சரத்குமார் ஞாபகம் இருக்கும், சீமான் ஞாபகம் இருக்கும். எல்லாம் கமலஹாசன் இருந்தாரு. இல்ல நான் எல்லாரும் இந்த கமலஹாசன் நானே கேள்வி கேட்டிருக்கேன். ஆனா என்ன பாயிண்டா, இவங்க எல்லாரும் பிம்பமாக அரசியலுக்குள்ள வரும் பொழுது கேள்வியை எதிர்கொண்டுதான் ஆகணும். அதுக்கு பிறகு மக்கள் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க, அதுக்கு பிறகு அவங்க காணாம போனாங்கிறதுக்கான வரலாறு வந்து மக்கள் அரசியலை தீர்க்கமாக முடிவெடுக்கிற. அவருடைய உங்களுடைய பார்வையில இருந்து இது வைக்கிறீங்க. தாவேகா பார்வையில இருந்து தமிழக வெற்றி கழகம் வந்து கரப்ஷன் ஒரு பெரிய விஷயமா பாக்குறாங்க. இன்னைக்கு இப்ப பேசின ஆதவ அர்ஜுனால தொடங்கி பிரசாந்த் கிஷோர் வரைக்கும் எல்லாரும் குறிப்பிட்ட ஒரு விஷயம் கரப்ஷன் அப்படின்ட்டு. சிசிடி தமிழ்நாடுங்கிற ஒரு பிம்பத்தை சிசிடி அப்படின்னு ஒரு குறிப்பிடாரு. கரப்ஷன், இன்னொன்னு வந்து வகுப்புவாதம், இன்னொன்னு வந்து வாரிசு அரசியல். இது 3 உச்சத்துல இருக்கு. தமிழ்நாடு மாடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பா இருக்கு இந்த விஷயங்கள்ல. இந்தியாலேயே ஒஸ்டான மாநிலமா அது இருக்கு அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் குறிப்பிடுறாரு. இன்னைக்கு வந்து ஊழல் உலக பெரிய பிரச்சனை. அதானியுடைய ஊழல் வழக்க இந்தியாவில் தடுக்க முடியாம அமெரிக்காவில் போய் ட்ரம்ப் கிட்ட கஞ்சிற நிலைமையில இந்தியாவில் பல கட்சிகள் இந்தியாவுடைய அரசியல் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த கரப்ஷன் எதிர்ப்புங்கிறது அரசியல்ல ஒரு ஸ்கேமா வந்ததுங்கிறத மறந்துடாதீங்க. அந்த பிரசாந்த் கிஷோர் தான் அந்த ஸ்கேமோட பிரச்சாரகர். ஏன்னா 2014 தேர்தலில் உங்களுக்கு தெரியும், UPA 2க்கு எதிராக அவ்வளோ பெரிய கரப்ஷன் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தின ஒரு பேர் அண்ணா ஹசாரே. அவர் உயிரோட இருக்காரு. அந்த போராட்டம் உயிரோட இருக்கா? இதுதான் கேள்வி. அண்ணா ஹசாரேவுடைய போராட்ட மேடைக்கு விஜய் போயிட்டு வந்தாரு. சரி, அண்ணா ஹசாரே ஒரு ஸ்கேம்னு தெரிஞ்சிருச்சுல்ல. நான் அந்த மேடைக்கு போனேன், ஆனா அந்த ஸ்கேம்ல பங்கெடுத்துட்டேன்னு இப்ப தோணுது. ஊழல் எதிர்ப்பு இப்படி இருக்கக்கூடாது, வேற வடிவம் பெறணும் சொன்னீங்களா? சோ விஜய் வந்து அன்னைக்கு அதுல ஒரு பார்ட்டா இருந்தாரு, மறந்துடாதீங்க. சரி, அண்ணா ஹசாரேவுடைய இயக்கத்தால இங்க ஒரு அரசியல் மாற்றம் நடக்குது, பாஜக ஆட்சிக்கு வருது, வளர்ச்சி என்னெல்லாமோ பேசுறாங்க. ஆனா அது கடைசியில ஊழல் குப்பமேடா மாறி நிக்குது. அண்ணா ஹசாரே அதை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? எலக்டரல் பாண்டுக்கு எதிராக பேசியிருப்பாரா? நாங்க சட்டப்படியா போராடி ஜெயிச்சிருக்கோம், அந்த அண்ணா ஹசாரே பேசியிருப்பாரா? அப்ப ஊழல் எதிர்ப்ப சட்டப்பூர்வமாக்கும் போது இவங்க எல்லாம் அமைதியா இருந்தவங்க, இவங்க எல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்டுங்க. இவங்க வந்து பேசுறாங்க. இந்தியா சார்ந்து, அதானி சார்ந்து, அண்ணா ஹசாரே சார்ந்து நீங்க ஊழல்ல வைக்கிற பார்வை புரிஞ்சுக்க முடியுது. தமிழ்நாடு சார்ந்து அவங்க பேசுற அந்த கோணத்துல அதுல ஒரு நேர்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கோணம் தான். இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களுடைய சொத்துக்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் தமிழ்நாட்டில் திருப்பி கொண்டு வரப்பட்டிருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிலத்தை எல்லாம் பிரிச்சு கொடு, 3 சென்டா ஏழைகளுக்கு கொடு. ஜெயலலிதா எதையெல்லாம் ஊழலா திரட்டி வச்சிருந்தாங்களோ அந்த பணத்தெல்லாம், அந்த நிலத்தெல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு பிரிச்சு கொடுன்னு கேட்கிறோம். நீங்க பேசுங்க. ஊழல் வழக்குல தீர்ப்பு வந்திருக்கு இல்லைங்க, நகை கிலோ கணக்குல திரும்பி வந்திருக்குல்ல, என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. அது இல்ல பிரச்சனை. சட்டப்படியா போராடி தாங்க ஊழல் எக்ஸ்போஸ் பண்ண முடியும்.
சட்டம் வலிமையா இருக்கான்னு கேக்குறேன். ஆர்டிஐ சட்டத்துக்கு எதிராக போராடி உயிரை விட்டவங்கள சொல்ல முடியும். ஒவ்வொருத்தவங்களும் குறுநில மன்னர்களா இருக்காங்க. திருவண்ணாமலையில ஒருத்தர் 10 காலேஜ் நடத்திட்டு போற இருக்காரு. போக்குல பேச முடியாது. பண்ணையார்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு அமைச்சர்களா அந்த மாதிரி ஒரு பிம்பத்துல இருக்கிறாங்க. போற பதவி போக்குல இதை வேணும்னா பேச முடியுமா? பதவி வேணும்னா பண்ணையாரா இருக்கணும் அப்படிங்கிற காலம் போய் பதவிக்கு வந்ததுக்கு பிறகு பண்ணையாரா ஆயிட்ட காலம்லாம் இப்ப வந்துருச்சு அப்படின்னு விஜய் குறிப்பிடுறாரு. இதெல்லாம் குறிப்பிடுறீங்க. இப்ப உங்க கண்ணு முன்னாலதான் நான் சொன்னேன், சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு வந்திருக்கு, தாது மணல் கொள்ளை தீர்ப்பு வந்திருக்கு. இதுல எல்லாம் டிவிகே உடைய நிலைப்பாடு என்ன? ஊழல்ங்கிறது வந்து யாரோ எங்கிருந்தோ செய்யறது இல்ல. கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன முதலாளி, கனிம வளம் நடத்துறவரு, தாது மணல் நடத்துறவர், மணல் கொள்ளை நடத்துறவரு, டிஸ்டிலரி நடத்துறவரு எல்லாம் சேர்ந்துதான் அரசாங்கத்துல தன்னோட வேலை வேகமா நடக்கணும், தான் கூடுதலா எடுத்துக்கணுங்கிறதுக்காக பண்றது. கரெக்டா? கரெக்ட். ஆனா எல்லாமே அதிமுக பாஜக சார்ந்தே பேசிட்டு இருக்காரு. இல்லையா? திமுக சார்ந்த ஒரு நான் குறிப்பிட்ட எல்லாத்துலயும் எந்த ஒரு கட்சியும் சம்பந்தப்படல. ஊழல் சம்பந்தப்பட்டிருக்கு. ஊழலுக்கு எதிரான சட்டம், ஊழலுக்கு எதிராக வழக்கு நடக்கும் போது அந்த வழக்கை வலுப்படுத்துவது, ஊழலுக்கு எதிராக களத்தில் போராடுவது, இது எல்லாத்தையும் இணைச்சு செஞ்சுட்டு அரசியல் ரீதியா ஒரு ஆபத்து வருதுன்னா அந்த அரசியல் ரீதியா ஒரு ஆபத்தை மக்கள்கிட்ட பேசுங்கன்றாங்க. இன்னைக்கு கம்யூனலிசம் மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்காக தான் நாங்க சேர்ந்து நிக்கிறோம். ஆனா அதே சமயம் என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஒவ்வொன்றிலையும் தனித்த நிலைப்பாட சொல்ல முடியும். நான் அதனாலதான் சொன்னேன், நாங்க பேசின விஷயத்த நீங்க பேசலன்றேன். இப்ப அதானி ஊழல் நடந்திருக்குங்க, எதிர்த்து பேசுறோம். எலக்டோரல் பாண்ட் சட்ட ரீதியா எதிர்த்து போராடுறோம். எல்லா கட்சிகளும் பாண்ட்ல நிதி வாங்கினாங்க. ஆனா பாஜகவுக்கு அதுக்கு இருக்கிற தொடர்பை எக்ஸ்போஸ் பண்ண முடிஞ்சுதா? நாங்க எதிர்த்து போராடி இல்ல சார், அந்த நிலைப்பாட புரிஞ்சுக்க முடியுது உங்களோட நிலைப்பாட. அவங்க திமுக சார்ந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் எதிரியா அவங்க வைக்கிறது, அவங்க ஒரு கொள்கையா அவங்க நிறைய ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த விஷயங்கள் ஊழல் கபடதாரிகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த விஷயத்தை பத்தின உங்க நிலைப்பாடு என்ன? அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கிற அரசியல் போராட்டத்தை வடைமாற்றாங்க. மாநில உரிமை இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனை. ஏன்னா ஒற்றை ஆட்சி மேல இருந்து திணிக்கப்படுது. பாசிசம்ங்கிறது மிக ஆபத்தான பிரச்சனை. ஏன்னா சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஊழலும் பிரச்சனை, மாநில உரிமைகளும் முன்னெடுக்கல. அவங்க முன்னெடுக்கல. நான் அதனாலதான் சொன்னேன், நீ களத்துக்கு வான்னு. மேடையில் நின்று பேசிக்கிறது, 2 பேரை ஒன்னா பேசுறேங்கிறது வந்து சாதாரண விஷயம். நீங்க பாசிச அரசியலை களத்துல நின்று புல்டோசருக்கு எதிராக கை நீட்டி பேசிட்டு தான் நாங்க உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பாசிசமும் பாயாசமும் அப்படின்னு தான் சேர்த்துதான் எல்லாத்தையும் முடியாது. அந்த மாதிரி சமப்படுத்த முடியாதுங்கிறத நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நீங்க சமப்படுத்துவதன் மூலமாக பாஜகவுடைய ஆபத்தை குறைச்சு காட்டுறீங்க. மாநிலம்ங்கிறது ஒன்னே இல்லாம பண்ண போற ஒரு அபாயம் வந்துகிட்டு இருக்கும் போது நான் பாசிசமும் பாயாசமும் பேசிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? மாநிலத்துல ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறேன்னா இங்க ஆட்சியில இருக்கிறவங்க பண்ற தவறுகளை தானே சொல்லி காமிக்கணும். நீங்க எல்லாரும் விரும்புற மாதிரி அவர் பாஜகவை மட்டும் திட்டணும். அவர் பேசணும்னு விரும்பல, அவர் அரசியல் பண்ணணும்னு விரும்புறேன். அவர் மேடையில பேசிட்டு இருக்காரு, ட்விட்டர்ல பதிவு போட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட நான் எதையும் எதிர்பார்க்கல. ஆனா அந்த அரசியல் மக்களை திசை திருப்புவதாக இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தன் தலையிலையும் எவ்வளவு கடன் இருக்குன்னு ஆதவர்ஜுனா பேசுறாரு. முன்னாடி எல்லாம் வந்து வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றிட்டு அதுல ஊழல் பண்ணுவாங்க. இப்ப கடனை வாங்கி அந்த கடன்ல ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மாநிலத்துல செட்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மீடியா செட்டிங் பண்ணி நல்லது பண்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேம்போக்கான விஷயம். பொருளாதாரம் படிச்சவங்கிற முறையில சொல்றேன், ஒரு நாடு ஒரு மாநிலம் கடன் வாங்காம இருக்காது. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கடன் 200 லட்சம் கோடிகளை தொடப்போகுது. இந்தியா வாங்கியிருக்கிற கடனுக்கு வட்டி மட்டும் ஒவ்வொரு பட்ஜெட்லயும் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கட்டுறோம். இது வந்து சும்மா மேம்போக்கெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. வட்டியே கட்டுறோம். நம்ம அதை புரிஞ்சுக்கணும். கடன் வேற. ஆனா கடன் வாங்கி மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி ஒரு அரசு மக்களோட மனிதவள குறியீடை உயர்த்துதுன்னா அதை நம்ம வந்து ஒரு விதமா பார்க்கணும். மக்கள் நலத்திட்டங்களை எல்லாம் பழி வாங்கி பெரிய பணக்காரங்களுக்கு அள்ளி கொடுக்கறதே ஒரு அரசாட்சியோட கொள்கையா இருக்குன்னா அதை தனியா தான் பார்க்கணும். எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தன் அரசியலுக்கு வரான், அவன் சொல்றத மக்கள் கேட்கறாங்களேன்னு பயப்படுறாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் குறிப்பிட்டாரு. வரவன் போறவன்லாம் அரசியலுக்கு வந்துட்டான் அப்படின்னு சிலர் குறிப்பிடுறாங்கன்ட்டு ஸ்டாலின் அவர்களை சொன்னதை சொல்லி இவர் குறிப்பிடுறாரு விஜய். இல்ல, எனக்கு விஜய பார்த்து ஸ்டாலின் அவர்கள் அதே மாதிரி சட்ட பேண்ட் போட்டு அப்பான்னு சொல்றாரு, உதயநிதி அண்ணான்னு சொல்றாருன்னு ஆதவர்ஜுனா பேசுறாரு. இதுல எல்லாம் உண்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? விஜயை பார்த்து ஒரு பதற்றம் இருக்கா? இதெல்லாம் தான் அரசியல். நான் வேட்டி சட்டை கட்டுறேன், அதே மாதிரி முதலமைச்சர் வேட்டி சட்டை என்ன பார்த்து கட்டினாருன்னு சொல்லி அப்பால அரசியல் இல்ல, அண்ணன்ல அரசியல் இல்ல, இந்த சட்ட பேண்ட்ல அரசியல் இல்ல. இதுதான் அரசியலான்னு நான் கேட்கிறேன். இல்ல, இதெல்லாம் அரசியல் இல்லையான்னு பேசி இந்த நாட்டுல அரசியல் நடக்கலையா? இதெல்லாமும் ஒரு அரசியல். அம்மாங்கிறது, அப்பாங்கிறது, தாத்தாங்கிறது, அண்ணங்கிறது, இதெல்லாம் வந்து இங்க நார்மலா கலாச்சார ரீதியா போலங்கிற சாதாரண வார்த்தை. ஒரு அரசியல்வாதி அதை எடுத்துக்கிறாரு, பயன்படுத்திக்கிறாருன்னா அது வேற. அரசியல் அது இல்ல. நீங்க காலை உணவு திட்டம் போட்டாங்கன்னா காலை உணவு திட்டத்துக்கு எங்க இருந்து நிதி வருது?
காலை உணவு திட்டம் எல்லா ஊருக்கும் போய் சேர்ந்ததா? அரசு உதவி பெறும் பள்ளிக்கு போய் சேர்ந்ததா? எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல உணவு கிடைக்குதா? அதை கிடைக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? வரி எங்கிருந்து வருது? வரி பங்கு எங்க மறுக்கப்படுது? மறுக்கப்படுற இடத்துல யார் அழுத்தம் கொடுக்கலாம்? யார் அழுத்தம் கொடுக்காம இருந்தா அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணலாம்? இதெல்லாம் தான் அரசியல். நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சவங்க கிட்ட போய் சொல்ல போறீங்க இவன் பண்றது தப்பு, இவன் பண்றது சரின்னு. இங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? மீடியாவை வச்சு மேக்கப் பண்ணிடலாம். எங்க இந்த அண்ணாமலை திமுக அப்படிதான் பண்ணுதுன்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. அப்ப திமுக மீடியா செட்டிங்ஸ்னு சொல்றாரு. சரி, நீங்க ஏதாவது ஒரு பண்ணி காட்டுங்க களத்துல. மீடியா செட்டிங்ஸ்னா நான் என்ன கேட்கிறேன், அரசுன்னு ஒண்ணு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. செயல்படுறத பத்தி செய்தி வருது. அரசுக்கு எதிரான விமர்சனத்தை நீங்க முன்வைங்க, அது செய்தி ஆகட்டும். ஆனா அதை தாண்டி மக்கள்கிட்ட கருத்துருவாக்கு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கீங்க. அந்த கருத்துருவாக்கத்தில் நீங்க எந்த பக்கம்? இப்ப அண்ணாமலைன்னு ஒருத்தர் தொடர்ந்து பேசுறாரு, மும்மொழி கொள்கை எதிர்ப்புங்கிறது நாடகம் அப்படின்னு சொல்றாரு. மும்மொழி கொள்கையை நான் திணிக்கவே இல்லை அப்படின்றாரு. உண்மை அதுவாக இருந்தா நீங்க அதை பேசலாம். அது பொய்யா இருந்ததுன்னா, மும்மொழி கொள்கையை நீ திணிக்கிற, மாநில அரசு தடுக்குதோ இல்லையோ நான் தடுப்பேன், இதுதான் மாநிலத்துக்கான அரசியல். பாசிசத்தையும் பாயாசத்தையும் எதிர்க்கணும், இந்த ஆங்கிள் தான் பேச முடியும். நாங்க என்ன சொல்றோம், பாசிசத்தை பாயாசம்னு சொல்லி சமப்படுத்துவதுங்கிறது பாஜகவுக்கு ஆதரவான அரசியல்ன்றோம். இன்னைக்கு அமித்ஷா பேசி இருக்கிறாரு. ஆனா விஜய் பேசுறது மூலமா ஒரு திசை திருப்பல் நடக்குதுன்னா, இங்க விகிதாச்சார அடிப்படை தமிழ்நாட்டுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் வேணுங்கிற அரசியலை இந்த மீடியா அரசியல் பின்னுக்கு தள்ளும் நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் முதல்வர் ஆவாரு அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமா அங்க இருந்த எல்லாரும் 2026 நடக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. 2ஆம் ஆண்டா தொடங்கி இருக்கிறாங்க. இது எலெக்ஷன் இயர். எந்த திசையை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் உன்னை பொறுத்தவரைக்கும் சொல்றேன், அரசியல்ங்கிறது நாட்டு மக்களுக்கு என்ன தேவைங்கிறது பத்தினதா இருக்கணும். யாரு தலைவருங்கிறது ஒரு கட்சி தனக்கு தேர்ந்தெடுக்கலாம். மக்கள் தன்னோட தலைவரை தேர்தலில் முன்வைக்கிற முழக்கங்களின் மூலமாக எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்து அதனுடைய பிரதிநிதியாக தான் எந்த முதல்வரும் வர முடியும். எனவே நான் ஜனநாயகத்தை நபர் சார்ந்ததாக கொடுக்க எப்பவும் விரும்பல. மக்கள் நல கூட்டணியே விஜயகாந்த் தானே முதல்வரா முன்னெடுத்திருந்தீங்க. மக்கள் நல கூட்டணிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல தொகுதி உடன்பாடாகவும் குறைந்தபட்ச செயல் திட்ட அடிப்படையிலும் உருவானது. இன்னைக்கு அது இல்ல. மார்க்சிஸ்ட் தலைவர்களை விடவா விஜயகாந்த் அவர்கள் கொள்கை ரீதியா வலுவானவர்? இல்ல, அந்த நேரத்துல குழப்பமே இல்லைங்க. அந்த கட்சி அதை கேக்குது. 2 பேரும் இணைஞ்சு தொகுதி உடன்பாடு போட்டுக்கலாம், நீங்க அணியா இருங்க, ஆனா நம்ம தொகுதி உடன்பாடு போட்டுக்கலாம்னு கேக்குறாங்க. அதையும் மக்கள் முன்னால வைக்கணும். அதனாலதான் சொன்னேன், மக்கள் தான் இங்க முடிவு செய்யறவங்க. நாம கட்சிக்கு தேர்ந்தெடுக்கலாம், ஒரு அணிக்கு தேர்ந்தெடுக்கலாம். ஆனா மக்கள்கிட்ட போய் இன்னார போய் தேர்ந்தெடுங்க அப்படின்னு நீங்க என்கிட்ட என்ன கேக்குறீங்க? 2026 அவரு வருவாரான்னு கேக்குறீங்க. நான் எப்பவுமே மக்கள் விஜய் அவர்கள் இன்னும் வீரியமா பேசணும்னு நினைக்கிறீங்களா? அவர் என்னவா பேசினாலும் அவரோட அரசியலை தான் அவர் பேச முடியும். அவர் அரசியலை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய அரசியல் போல வீரியமா அவருடைய அரசியல் இல்லை என்பதை நான் சொல்றேன். ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். சார், இவ்வளவு நேரம் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்க மிக்க நன்றி.